வெல்கம் டு எம்எஸ்சி மேக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு கால்குலஸ் செக்ஷன் 4.2ல் உள்ள செக்ஷன் 4.2 த டெஃபினைட் இன்டகிரல். டெஃபினைட் இன்டகிரலில் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 3 லெம்மா பார்த்துட்டோம். லெம்மா 1, லெம்மா 2 அண்ட் லெம்மா 3. இதில் நம்ம பார்க்க போகிறது தியரம் 1. அந்த லெம்மாவை யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு லெம்மா தியரம் 1 நம்ம என்னன்னு தெரியணும். தியரம் 1 என்ன சொல்லுதுன்னா, if f is continuous on R, if f is continuous on R இருந்ததுன்னா then double integral over R f existன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன், f is continuous on Rனா then double integral over R f என்னன்னு சொல்ல போகிறேன், existன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த double integral over R f இதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். நமக்கு இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு பெரிய ரெக்டாங்கிள் அதை சின்ன ஸ்மால் பார்ட்டாக இருக்கிற சப் ரெக்டாங்கிள்ஸ் ஆக்கியிருப்போம். அதில் தான் நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம், அப்பர் ரீமன் சம், லோவர் ரீமன் சம் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இந்த டபுள் இன்டகிரல் ஓவர் ஆர்எஃப் எக்ஸிஸ்ட்னா என்ன மீனிங் வரும்ன்றத ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். The double integral over RF exist and has the value, ஒரு வேல்யூ எடுக்கிறோம் விக்கு, அதோட மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் என் கமா எஃப் கமா பிஐஜே. இது எஃப்னு உள்ளது என்னது, என் ஒரு ரெக்டாங்கிள், ஒரு கிரிட்டு எஃப் என்னது நமக்கு ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன். அடுத்தது பிஐஜேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அதில் அதோட இந்த எஸ்ஸை இந்த சம்மை எதில் மைனஸ் பண்ணுறோம், விலேருந்து மைனஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கணும், ஒரு ஸ்மால் வேல்யூ லெஸ் தேன் எப்சிலாமாக இருந்து ஃபார் எனி சாய்ஸ் ஆஃப் பிஐஜே எந்த பாயிண்ட்லேயும் ரெக்டாங்கிள்லேயும் எடுத்துக்கிடலாம். ஃபார் அண்ட் கிரிட் எனி கிரிட் என் வித் டி ஆஃப் என் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இதான் நம்ம என்னன்னு சொல்லணும். ஸோ அப்போ டபுள் இன்டகிரல் ஓவர் ஆர் எஃப் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும்னா நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும், இது என்னன்னு சொல்லணும், லெஸ் தேன் எப்சிலானாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ சொல்கிறதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர், நமக்கு என்ன இருக்குது, எஃப் எப்படின்னு கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் ஆன் ஆர்னா எனி கண்டினியூஸ், எந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆனாலும் அது கட்டாயம் எதில் தான் டிஃபைன் பண்ண முடியும், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டில் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த எஃப் எப்படி இருக்குது, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எதில் கொடுத்துருக்காங்க, இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்னு சொல்லக்கூடியது ஒரு ரெக்டாங்கிள், ஆர்னு சொல்லக்கூடியது என்னது, ரெக்டாங்கிள். ஸோ இதில் இந்த ஆர் எப்படி இருக்கும், நமக்கு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கு, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னு சொல்லும்போது க்ளோஸ்டும் பவுண்டடும் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பேக்ட்னு சொல்லுவோம். ஸோ எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் if a real valued function and continuous on R நமக்கு இங்கே என்ன இருக்குது, R என்னது, ரெக்டாங்கிள். இது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஸோ இட் இஸ் காம்பேக்ட். அந்த காம்பேக்ட் செட் டி, இங்கே செட்டு டி அப்படி இருந்ததுன்னா எஃப் கண்டினியூஸ் ஆகும். அது டிஃபைன்ட் ஆன் ஏ காம்பேக்ட் செட் டி ஆகும். இது டிஃபைன்ட் ஆன் ஏ காம்பேக்ட் செட் ஆராக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம், எஃப் இஸ் பவுண்டட் ஆன் டின்னு சொல்லலாம். ஸோ இந்த டியை பொறுத்தவரையில் இங்கே என்னது நமக்கு ஆர். ஸோ இதை எப்படி சொல்லலாம், எஃப் இஸ் பவுண்டட் ஆன் ஆர்னு ப்ரூஃப் சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஈச் சப் ரெக்டாங்கிள், அதில் உள்ள ஒரு கிரிட்டு, அதில் கிரிட்னு உள்ள ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் தான் ஈச் சப் ரெக்டாங்கிள் ஆர்ஐஜே determined by the grid capital N or two numbers. என்னெல்லாம் நம்பர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்னெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம், அப்பர் ரைமன் சம்மும் லோவர் ரைமன் சம்மும் டிஃபைன் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அப்பர் ரைமன் சம்மு டிஃபைன் பண்ணணும்னா அந்த ஸ்மால் ரெக்டாங்கிள், அதில் அந்த பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு கிரிட்லேருந்து ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளில் எல்லாம் டிஃபைன் பண்ணணும், கேபிட்டல் எம்ஏஜே டிஃபைன் பண்ணணும், சேம் ஸ்மால் எம்ஏஜே டிஃபைன் பண்ணணும். கேபிட்டல் எம்ஏஜேன்னா சுப்ரீமம் வேல்யூ அண்ட் ஸ்மால் எம்ஏஜேன்னா நமக்கு எப்படி இருக்கும், இன்ஃபிமம் வேல்யூவாக இருக்கும். therefore we set is upper bar of n equal to summation mij a of rij. இது அப்பர் ரைமன் சம் is lower bar of n equal to summation mij a of rij. இது என்னன்னு சொல்லும், நமக்கு லோவர் ரைமன் சம்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ரைமன் சம், இது அப்பர் ரைமன் சம்மும் லோவர் ரைமன் சம்மும் நமக்கு என்னன்னு தெரியும். இதை எதுக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம்னா ரைமன் சம்முவை கூட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ரீசன் என்னன்னா நமக்கு
டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் எஃப் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும்னா நமக்கு அதில் என்ன தான் வேணும், இதில் வந்து அதோட ரெய்மேன் சம்மு தெரியணும். எஸ் ஆஃப் இதை வந்து வேணும். ஸோ அதுக்காக நம்ம அங்கே என்ன எடுக்க போகிறோம், இதில் வந்து இதை எதுக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ரெய்மேன் சம்மு லோவர் ரெய்மேன் சம்மும் அப்பர் ரெய்மேன் சம்மையும் எதுக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ரெய்மேன் சம்முவை கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ரெய்மேன் சம்முவை கூட கனெக்ட் பண்ண போகிறதுனா அதோட ரெய்மேன் சம்மோட டோட்டலை நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். இதில் இதுலேருந்து இது வந்து எப்படி கிடைக்கும், எஸ் லோவர் பார் ஆஃப் எஸ் அப்பர் பார் இது எஸ் லோவர் பார். அது எப்படி சொல்லலாம், எஸ் லோவர் பார் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்பர் பார். ஸோ அப்போ இந்த இதுக்கு இடையில தான் என்ன இருக்கும், நமக்கு ரெய்மேன் சம்மர். எஸ் லோவர் பார்னு சொல்லும்போது லோயஸ்ட் வேல்யூ, அப்பர் பார்னு சொல்லும்போது அப்பர் வேல்யூ. ஸோ இந்த எஸ் ரெய்மேன் சம்மர் எதுக்குள்ளாடி இருக்கும், இந்த எஸ் லோவர் பாருக்கும் இந்த எஸ் அப்பர் பாருக்கும் இடையில இருக்கும். சில டைம் இது வந்து கட்டாயம் லெஸ் தானாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இது எப்படி இருக்கலாம், நமக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ரீசன் என்னென்னா இது எஸ் லோவர் பார் ஆஃப் என் இஸ் லோவர் பார் ஆஃப் என்னா லோவர் வேல்யூ. மேபி இந்த ரிமைன்ஸ் வந்து லோவர் வேல்யூவாக இருந்ததுன்னா அதில் என்ன வரும், நமக்கு ஈக்குவல் கேசஸ் வரும். இது வந்து அப்பர் வேல்யூவாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் என்ன வரும், நமக்கு இது ஈக்குவல் ஆகும். therefore is lower bar of n less than or equal to s of n comma f comma pag less than or equal to s upper bar of n for any choice of the points pag. Next lemma 3 என்ன சொல்லுதுன்னா, if f is continuous on R then limit d of n tends to 0 modulus s upper bar of n minus s lower bar of n ஓட வேல்யூ எப்படி இருக்குமோ நமக்கு 0வாக இருக்குமா. ஸோ இதை அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண இதை அப்ளை பண்ணும்போது இந்த லெம்மா 3யை யூஸ் பண்ணும்போது எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன ஆறாக இருந்தாலே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன ஆர் தான். ஸோ எதை யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். லிமிட் டி ஆஃப் n tends to 0 எஸ் அப்பர் பார் ஆஃப் n மைனஸ் எஸ் லோவர் பார் ஆஃப் n ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஏன்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன எழுதுவோம், மாடுலஸ் ஃபார்மெட்டில் எழுதுவோம். மாடுலஸ் ஃபார்மெட்டில் எழுதும்போது மாடுலஸ் எஃப் லெஸ் தேன் எப்சிலான் வென் எவர் மாடுலஸ் பி மைனஸ் கியூ இஸ் லெஸ் தேன் டெல்டா அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ரீரைட் பண்ணும்போது கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 there is this delta greater than 0 such that s upper bar of n minus s lower bar of n less than epsilon for all in grid n with d of n is less than infinity. ஓகேவா, அது வந்து எதுலேருந்து யூஸ் பண்ணுறோம், நமக்கு முந்தின லைன்லேருந்து கிடச்சிது, இந்த லைன்லேருந்து நமக்கு கிடச்சாச்சு. இனி என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது லெம்மா 2வை யூஸ் பண்ணுவோம். லெம்மா 2 என்ன சொல்லுதுன்னா, ஸ்மால் எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ் இருந்ததுன்னா கேபிட்டல் எஸ் மைனஸ் ஸ்மால் எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்பர் பார் ஆஃப் என் மைனஸ் எஸ் லோவர் பார் ஆஃப் என் இன்னொன்று உள்ளதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது capital S minus S less than or equal to S upper bar of n minus S lower bar of n is less than epsilon கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் less than epsilon கிடைக்கும். இதில் S upper bar of n minus S lower bar of n is equal to S upper bar of n minus S lower bar of n வந்து less than epsilon. ஸோ இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நமக்கு less than epsilon கிடச்சிடும். இது S upper bar of n minus S lower bar of value is equal to is less than epsilon கிடச்சிடும். நெக்ஸ்ட் therefore இது வந்து லெஸ் தேன் எப்சிலான்னா சொன்னால் therefore கேபிட்டல் எஸ் மைனஸ் ஸ்மால் எஸோட வேல்யூவும் எப்படி தான் இருக்கும், நமக்கு லெஸ் தேன் எப்சிலான் இருக்கும். சின்ஸ் எப்சிலான் இஸ் ஆர்பிட்டரின்னு எடுக்கும்போது இது வந்து என்ன ஆயிரும், நமக்கு சின்ஸ் எப்சிலான் இஸ் ஆர்பிட்டரி இருக்கும்போது இது ஈக்குவல் டு 0 ஆயிரும். கேபிட்டல் எஸ் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 0 therefore கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லெட் ஸ்மால் பி த காமன் வேல்யூ ஆஃப் இந்த கேபிட்டல் எஸ்ஸுக்கும் ஸ்மால் எஸ்ஸுக்கும் வேல்யூ ஒரு காமன் வேல்யூ எடுக்கிறோம். அந்த வேல்யூவை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், வின்னு எடுக்கிறோம். கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு வின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இனி என்ன ப்ரூவ் பண்ணணும், இனிதான் வந்து டபுள் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும். டபுள் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும்னா மாடுலஸ் இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் எப்சிலான்னு சொல்லணும். ஸோ இந்த எஸ் அப்பர் பார் ஆஃப் என் மைனஸ் எஸ் லோவர் பார் ஆஃப் என் வந்து எதையெல்லாம் கண்டெயின் பண்ணி வருதுன்னு பார்க்கணும். இதில் கண்டெயின் பண்ணி வருது எஸ் அப்பர் பார் ஆஃப் என் மைனஸ் எஸ் லோவர் பார் ஆஃப் என் எதை கண்டெயின் பண்ணி வருது, அதுக்கு இடையில தான் வந்து ரெய்மன் சம் வருது. இன்னொரு விதத்தில் கேபிட்டல் எஸ் மைனஸ் எஸ்ஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு
என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், வின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த வேல்யூ இந்த வேல்யூவும் எது கம்பைன் பண்ணி தான் வரும். விய கம்பைன் பண்ணி வரும். தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்குது? இதுலேருந்து எஸ் லோவர் பார் ஆஃப் n மைனஸ் எஸ் அப்பர் பார் ஆஃப் n கண்டெய்ன்ஸ் வி அண்ட் எஸ் ஆஃப் n, f, p j இரண்டையும் கண்டெயின் பண்ணி வருது. தேர்ஃபோர் எஸ் அப்பர் இது வந்து இந்த லைன்லேருந்து நம்ம எழுத போகிறோம். இந்த லைன்லேருந்து நம்ம இதை வந்து ரீரைட் பண்ணணும். ரீரைட் பண்ணும்போது இந்த லைன்லேருந்து ரீட் பண்ணணும்னா இதில் வந்து மைனஸ் வி வந்து நம்ம போட்டுக்கிட்டணும். ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து மைனஸ் வி போட்டுக்கிடணும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு இதில் என்ன கிடைக்குது? எஸ் லோவர் பார் ஆஃப் என் மைனஸ் வி, இதில் அது எஸ் ஆஃப் என் மைனஸ் வி, எஸ் அப்பர் பார் ஆஃப் என் மைனஸ் வின்னு வரும். இது வந்து மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் எஸ்என் ஆஃப் வி எஸ் ஆஃப் என் மைனஸ் வி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூன்னு வரும். ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்குது? இதில் வந்து அந்த மைனஸ் வியும் ப்ளஸ் வியும் கேன்சல் ஆயிரும். எஸ் அப்பர் பார் ஆஃப் என் மைனஸ் எஸ் லோவர் பார் ஆஃப் என் கிடைக்கும். எஸ் அப்பர் பார் ஆஃப் n minus s lower bar n of n is less than epsilon. Therefore, this value is also less than epsilon. இதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்டன்ட் சொல்லணும்னா இந்த வேல்யூ சொல்லணும். therefore டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர்எஃப் வந்து எப்படி இருக்குது? எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.